ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி எப்பயும் போல் மார்னிங் ரொட்டி தாங்க எடுக்க போகிறேன். வீடியோ வந்து இன்றைக்கி காலைல என்னென்ன பண்ணுறங்குது அப்படின்னு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். காலையிலே பார்த்தீங்கன்னா நான் சாப்பாடு வச்சுட்டு நான் எந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாப்பாடு தான் வைப்பேன். அதுக்கடுத்து மற்ற எல்லாமே பார்ப்பேன். ஏன்டா நம்ம சாப்பாடு வேகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் ஒரு பக்கம் சாப்பாடு வச்சுட்டு ஒரு பக்கம் சட்னிக்கு வறுத்து வச்சுட்டு ஆற வச்சுட்டேன். ஒரு பக்கம் மாவு எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி உருளைக்கிழங்கு வந்து வறுவல் பண்ணலான்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு மட்டும் சீவி நல்லா கட் பண்ணி எடுத்து ஓரமாக வச்சுக்கிற போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கட் பண்ணி நான் ஓரமாக எடுத்து வச்சுக்கிற போகிறேன். ஓரமாக எடுத்து வச்சுட்டு அந்த ஆல்ரெடி சட்னிக்கு வந்து வறுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அது நல்லா ஆறிடுச்சு. ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா டைம் ஆகுதுங்க, நம்ம சீக்கிரம் வந்து வேலையை முடிக்கணும். பாச்சாவுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பாச்சாவுக்கு வந்து 7:30க்கெலாம் ஸ்கூல் போயிடுவான். இப்போ மணி வந்து 7 ஆக போகுது. டக்குன்னு வேலையை பார்க்கணும். நான் சட்னி அரைக்கும்போது பார்த்தீங்கன்னா தேங்காய் தண்ணி எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணி ஊற்றி சட்னி அரைப்பாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீ வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் தேங்காய் உடைக்கிற மட்டும் தேங்காய் தண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு நான் அரைப்பேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஓரமாக எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு மற்ற வேலையும் பார்க்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் குழம்பு இருந்ததுங்க. அதோட நான் வந்து உருளைக்கிழங்கு மட்டும் வறுவல் பண்ணி பசங்களுக்கு கொடுத்து விட்ருப்பேன். நீங்கள் ரொம்ப சிம்பிளாக லஞ்சு தான் கொடுக்க போகிறேன். என் நைட்டுக்கு லைட்டாக கொஞ்சம் குழம்பு எடுத்து வச்சுருந்தேன். காலை எழுந்துச்சு இன்னும் எவ்வளோ வேலை பார்த்தாலும் டைம் சீக்கிரத்தில் போயிடுறதுங்க. அதனால் எனக்காவது ஒரு டைம் வந்து முதல் நாளே குழம்பு தனியாக எடுத்து வச்சுருப்பேன். அதை கொடுத்து விட்டேன். இப்போ ஒரு பக்கம் டீ போட்டு விட்டுருக்கேன். எங்கள் அம்மாவும் பால் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அந்த பால் தனியாக காய்ச்சி பாசாவுக்கு பாலை ஊற்றி கொடுத்துடணும். பாஷா ரெடி ஆகிட்டார். வசீம் பாருங்க, நல்லா போத்திக்கிட்டு தூங்குது. வசீமு எந்திரிங்க. மாசா போங்க, எந்திரிங்க. இங்கே பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ உருளைக்கிழங்கு ரொம்ப சிம்பிளாக உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சிக்கன் 60 மசாலா போட்டு வெறும் ஆயிலில் போட்டு அப்படியே ஃப்ரை மாதிரி பண்ண போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இதை ஓரமாக இறக்கி வச்சிடலாம். ஓரமாக இறக்கி வச்சுட்டு நம்ம இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இட்லி ஊற்றி கொடுத்தமாக்கும் நமக்கு காலை டிஃபன் வேலை முடிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் கொஞ்சம் லைட்டாக வரணும். நல்லா என்ன சொல்கிறது, கொஞ்சம் கிறிஸ்பியாக வந்து இது வறுக்கணுமா. அப்போ தான் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். என் பொண்ணு சொல்லிச்சா, சரி நீ என்ன பண்ணுமான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போ நான் இட்லி மட்டும் நாங்கள் தனியாக ஊற்ற போகிறேங்க. இப்போ நிறைய பேர் வந்து என் கமெண்டில் வந்து நீங்கள் எந்த ஊருன்னு கேட்குறீங்க. நான் 2-3 வீடியோவில் சொல்லியிருக்கேன். விருதுநகர் சைடு எங்கள் ஊர் கிராமம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். எங்கள் ஊர் சொன்னால் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. எங்கள் ஊருக்காரங்களுக்கு எங்கள் சுற்றி உள்ளவங்களுக்கு தான் தெரியும். வெளியூர் உள்ளவங்களுக்குலாம் எங்கள் ஊர் பேரை சொன்னால் தெரியாது. எங்கள் ஊர் நீங்கள் நான் எங்கள் ஊரோட பேரை சொல்கிறேங்க. எங்கள் ஊர் வந்து விருதுநகர் மாவட்டம் பூலாங்கல் என்ற ஒரு கிராமங்க. எங்கள் ஊர். நீங்கள் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டேன். நிறைய பேர் இந்த கொஸ்டினை தான் கேட்குறீங்க, எந்த ஊர்னு. நிறைய தடவை நான் அவங்களுக்கு வந்து கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருக்கேன். எந்த ஊரை சொல்லிவிட்டு. ஆனால் திரும்ப நிறைய பேர் புதுசாக வியூஸ் வராங்க இல்லையா, அவங்களாம் கேட்குறாங்க. அவங்களுக்கு தான் இந்த பதில் வேண்டாம். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம இட்லி ஊற்ற போகிறோம். இட்லி வந்து மாவு பார்த்திங்கன்னா இப்போ மழை டயத்தில் மாறி இருந்ததுனால கொஞ்சம் பனி டைம் தானே. ஆனால் நான் அவ்வளோவா புளிக்கலை. மாவு வந்து நைட்டே ஆட்டி வச்சேன், அவ்வளோவா புளிக்கலை. ஆனால் இட்லி சூப்பராக பஞ்சு மாதிரி நல்லாவே வந்ததுங்க. சரி இட்லியா தோசையான்னு ஒரே கண்டிஷன். சரி இட்லியே ஊற்றுவோம். இட்லி ஊற்றி ரொம்ப நாளாச்சு. ஆனால் மாவு ஆட்டின அன்னைக்கு நம்ம இட்லி ஊற்றினோம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வச்சு இட்லி ஊற்றுறதோட நம்ம ஆட்டி மறுநாள் இட்லி ஊற்றினமாக்கும் நல்லாயிருக்கும் இட்லி வந்து. அதோட இங்கிட்டு வந்து உருளைக்கிழங்கும் ரெடி ஆயிடுச்சு. இதையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஓரமாக பாச்சாவும் ரெடி ஆகிட்டேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்லி வேக வைக்கிறது டைம் ஆச்சான்னு கேட்டுகிட்டே இருந்தேன். இருடா இன்னும் ஒரு 10 நிமிஷம் போகிறேன். நான் வந்து இட்லி வந்தோடனே உனக்கு கொடுத்துட்டேன், எனக்கு வேலை முடிஞ்சு டிஃபன் பாக்ஸ்லாம் கேட்டேன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். பாச்சாட்டை வந்து இப்போ இட்லி வந்து வேகட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி வந்து வெந்துருச்சுங்க. சைடில் எடுத்துடலாம்.
சுட சுட இட்லி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. யாருக்கெல்லாம் சுட சுட இட்லி நல்லா சட்னி சாம்பார் ஊற்றி சாப்பிட ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் சாம்பார் இல்லைங்க, வெறும் சட்னி தான் வச்சுருக்கேன். நான் சூடாக இட்லியோட நல்லா நிறைய சாம்பார் ஊற்றி நல்லா சட்னி ஊற்றி சாப்பிட்றவங்க செம்மையாக இருக்கும். ஆறுனதை விட சூடாக சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு இப்போ இட்லி ஓரமாக எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். பாச்சா வேறு அவசரப்பட்டுருக்கேன். டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருறான்னு சொல்லிட்டு இப்போ நான் எடுத்து வச்சுட்டு, அவனுக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க. காலை சாப்பாடு வந்து அவன் சாப்பிடவே மாட்டான். அவன் காலை சாப்பாடு அவனை கொடுத்து அவன் சாப்பிடவே மாட்டான். நானாக வற்புறுத்தி அவனுக்கு டெய்லி ஊட்டி தாங்க விடுவேன். என் வசீம் கூட நான் ஊட்ட மாட்டேன். வசீம் அவன் பாட்டு சாப்பிட்டு போயிடுவான். அதே மாதிரி என் பொண்ணும் அது பாட்டு சாப்பிட்டு போயிடும். ஆனால் பாச்சா மட்டும் சாப்பாடு வைக்க முன்னா ஐயோ பெரும் பாடாக இருக்குங்க. அவனுக்கு எப்போ பார்த்தாலும் வற்புறுத்தி நான் 4 வாய் ஊட்டி அனுப்பி அப்படின்னா தான் சாப்பிடவும் செய்வேன். எனக்கு சாப்பிடாம போயிடுவானு கவலை தான். நான் எப்படியாவது அவனுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து டெய்லி ஊட்டி விடுவேன். அவனுக்கு 17 வயசாச்சு, இன்னும் ஊட்டி விட்டுட்டு தான் இருக்கான். இங்கே இருக்க தட்டி நான் ஊட்டி விடுவேன். வெளியூருக்குலாம் படிக்க போனால் அவன் காலையில் என்ன பண்ணுவான், காலை நாஷ்டா சாப்பிட்றதுக்கு அவன் எப்போயுமே தூங்கி எழுந்திரிச்சோன்னா சாப்பிட மாட்டான். அவன் பதறாமல் ஒரு 10 மணிக்கு அப்படிங்கன்னா தான் சாப்பிடுவாங்க. எப்போ காலையில் சாப்பிட மாட்டான். அவனுக்கு சாப்பாடு கொடுத்து இப்போ அவனுங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு என் பொண்ணை போய் விட்டுட்டு வந்துடலாம். ரொம்ப நாளாச்சு என் பொண்ணை போய் விட்றது, எங்கே போயிட்டு வரது விளாக் எடுத்து. என்னம்மா சரி கிளம்பி போகலாமா? நம்ம வீட்டையும் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சுன்னு நினைக்கிறேன். போய் எப்படி பார்த்துட்டு எங்கள் தெரு என்ன நிலமை இருக்குன்னு பார்த்துட்டு வயக்காடு அப்படி வீடியோ எடுத்துகிட்டு வருவோம். குப்பை வண்டி வந்துச்சு. இது எங்கள் ஊர் குட்டம் ஒன்று இருக்குது. அது ஒரு நாள் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் பாருங்கள். குட்டம் அங்கே போய் என் வீடியோ எடுப்போம். என்ன பண்ணுற இதுக்கு டெய்லி வேணும் பொங்க கூட ஓடி போவோம். கடை சொல்றீ டாட்டா. இங்கே பாரு, இங்கே பார்த்து சொல்லு. இங்கே பார்த்து மாடி இதை பார்க்குறதுக்கு எவ்வளோ நேரம். இப்போ நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. என்ன பண்ணலாம் எடுத்துட்டாங்களா பழவையெல்லாம் தெரிலையே. என் பைப்லாம் பாருங்கள் எப்படி கிடக்குது. இந்த பைப்பு அந்த பைப்பு இப்போ ரொம்ப நாள் வேலை பார்க்கலையா, அது அப்படியே ஓரமாகவே கிடக்கு. அது வந்து நானும் பார்க்கவே இல்லை. பழவையெல்லாம் சுற்றி எடுத்துட்டாங்க. வரலவா என் பொண்ணு வீட்டை பார்க்க போகிறோம். அவங்க பார்ப்போம். ஏன் அல்ல செங்கங்கெல்லாம் எல்லாம் உள்ளே ஏற்றி பொடிச்சாச்சு. ஆனால் வேலைக்கு தான் ஆள் வரக்கணும். இன்னும் வேலை பார்க்கலங்க. இங்கே கம்பி கட்டின மணி கம்பி கிடக்கு. இன்னும் வேலை நடக்கலை. இன்ஷால்லாம் அடுத்த வருஷம் மழை காலத்துக்குள்ளே எல்லோரும் துவா செய்கிற மாதிரி நாங்கள் சொந்த வீட்டுக்கு வந்துடுவோமா. நிறையா சிஸ்டர்லாம் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, படிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் இன்ஷால்லாம் அடுத்த வருஷம்லாம் உங்களுக்கு சொந்த வீட்டுக்கு போயிடுவீங்க என்று துவா பண்ணுறேன். அதே மாதிரி துவா செய்யுங்க, சீக்கிரமாக எங்கள் வீட்டுக்கு வரணுண்டு. ஏன்னா இந்த வருஷம் இத்தனை வருஷம் நாங்கள் வந்து இந்த ஊருக்கு 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷம் முடிஞ்சு 5 வருஷம் ஆச்சு. இவ்வளோ நாளாக இவ்வளோ மழை பாதிப்பு அந்த வீட்டில் இல்லை. இந்த வாட்டி ரொம்ப அந்த வீட்டு டேமேஜ் ஆகிடுச்சு, இருக்கவே முடியல. இன்ஷால்லா பார்ப்போம். எல்லா துவாக அவ்வளோ ஆகட்டும். ஓகேங்களா? வேலை நடக்கும்போது உங்களுக்கு வந்து எடுக்கிறேன். நீ சென்ட்ரிங் இந்த அடுத்த சுவர் வச்சு சென்ட்ரிங் போட வேண்டியது தான். போட்டுட்டு பின்னாடி நாங்கள் வந்து எடுக்கணும். இல்லைங்க, உங்களுக்கு வேலை நடக்கும்போது என்ன நடக்குதுங்கிற அப்போ உங்களுக்கு வந்து நான் வீடியோ எடுத்து போடுறேன். இப்போ வேன் வந்துடும், போய் விட்டுட்டு வந்துடலாம். மழை பெஞ்சாக்கும் இந்த பக்கம் நடக்க முடியாது. ஏன்னா இப்போ மழை இல்லையில இப்போ கொஞ்சம் உடந்துருச்சு. இல்லாட்டா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம வீட்டை பார்த்தீங்களா? இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட்டாக தாங்க வேன் வரும். அதுக்குள்ளே முன்கூடியே வந்தாச்சு. சரி ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி அனுப்பிட்டு வசீம் பார்த்தீங்கன்னா மதியம் தான் ஸ்கூல். அவர் லேட்டாக தான் போவார். ஓகேங்களா?
இன்னும் வேன் வரலையா? வேன் வரல, சித்தோட வெயிட் பண்ணுவோம். வந்துருச்சு, சவுண்டு கேட்குது, பார்க்கலாம். பாய் பாய். கிளம்பிட்டாக, நம்ம வீட்டுக்கு போகலாம். இன்னும் கொஞ்சம் வீட்டில் வேலை கிடக்கு, பாத்திரம் தைக்கணும். வசிமும் கொஞ்சம் பதறாமல் தான் போகிற, டென்ஷன் இல்லை. கொஞ்சம் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணணும். பூவே ஸ்கூல் வேன் நிற்கிது. பாருங்க, இது வந்து புதுசாக ஒரு பேங்க் கட்டுறாங்க. இது எங்கள் ஊர் பழைய ரேஷன் கடை, அது ஒரு ரேஷன் கடை, ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா பேங்க், அது பள்ளிவாசல். அது பழைய பேங்கா, அதுக்காண்டி புதுசாக ஒன்று கட்டிகிட்ருக்காங்க. அப்பா அவ்வளோதான், வந்தாச்சு வீட்டுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பொண்ணை விட்டு வந்தாச்சுங்க. வந்து நானும் வசிம் எங்கள் அம்மா எல்லோரும் நாங்கள் இட்லி சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பாத்திரம் கிடக்க தேய்க்கணும், வீட்டெலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும், வேலை இருக்குது. சாப்பிட்டு அந்த வேலையை பார்க்க போகிறோம், ஓகேங்களா. கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன். எங்களுக்கு வசிம் வந்து மதிய ஸ்கூல் பார்த்தீங்கன்னா மதியம் சாப்பாடு எனக்கு வசிமுக்கு இருக்குது. சாப்பிட்டு மதிய ஸ்கூல் போயிடுவான். இவன் தோசை மாவு வந்து புளிக்கவே இல்லை, கொஞ்சம் எடுத்து வெளியே வச்சுருக்கேன். இது புளிச்சாக்கும் நைட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தோசை ஊற்றிக்கலாம். அடுப்பெலாம் க்ளீன் பண்ணியாச்சு, வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. வெளியே வந்து பார்த்திங்கனாக்கும் நேற்று காயப்போட்டு தான் பெட்டு வந்து டெய்லி வெளியே காய போட்டுருவேன். ஈரத்துக்கு ஒரு மாதிரியாக இருக்கனால காயப்போட்டு எடுத்து வச்சோம்னாக்கும் நல்லாயிருக்கும். அதுக்காண்டி துணி கொஞ்சம் நேற்று கொஞ்சம் துணி துவைச்சேன்னா அதுவும் காயுது, பெட்டும் காய வச்சுருக்கேன். வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு, ஓகேவா. ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்படி தான் இருக்குது. நான் வசி மட்டும் கிளம்பாமல் இருக்கார், இங்கிட்ட சுற்றிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. டோட்டலாக வேலை முடிஞ்சு. இப்போ பார்க்குற வேலை தாங்க, அதுக்கடுத்து எனக்கு வேலையே இருக்காது. பசங்க சாயந்தரம் போல் வந்த பிறகு தான் அதுக்கு பால் காய்ச்சி கொடுக்குறது, ஏதாவது செஞ்சு கொடுக்குறது, சாயந்தரம் போல் எனக்கு வேலை நடக்கும். அது தட்டி ஃப்ரீயாக தான் இருப்பேன். படிச்சுட்டு இருப்பேன். மதரசா போகிறோமா, இங்கே வந்து பரிச்சு எழுத வேண்டியது இருக்கா, அதுக்காண்டி நாங்கள் கொஞ்சம் நேரம் பசங்களை ஃபுல்லாக அனுப்பி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் படிப்பேன். இப்போ கூட நான் ஒரு வாரமாக படிக்கக்கூட சரியாட்டா, எனக்கு டெய்லி கரெக்டாக படிச்சிருவேன். அன்றைக்கி நடத்துகிற படத்தை வந்து கரெக்டாக படிச்சிருவேன். இன்றைக்கி வந்து ஒரு வாரமாகவே நான் வந்து சரியாகவே அதை படிக்கவே இல்லை. இனிமேல் டெய்லி கண்டினியூ பண்ணிடணும். ஏன்னா 2ஆம் மாதம் வந்து பரிச்சை வரனால கொஞ்சம் படிக்கணும். முடிஞ்சளவு பரிச்சை எழுதுவோம். தண்ணி எழுதணும். குடை வந்து வெளியே வச்சுருக்கேன் பாருங்கள், இறப்பு வருது. குடத்தை 2ஐயும் கழுவி வெளியே வச்சுருக்கேன். தண்ணி வண்டி வந்தோடனே தண்ணி எழ வேண்டியது தான், அவ்வளோதான். அப்புறம் வசிமை மட்டும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நர்சி காலம் ரொட்டீன் ஃபுல்லாக டோட்டலாக முடிஞ்சிச்சு. நீ சாயந்தரம் தான் பார்க்கணும், பசங்க வந்தப்போ தான் பார்க்கணும். நீ அடுத்து என்ன பண்ணுறது பார்க்கலாம், ஓகேங்களா. இப்போ தண்ணி வண்டி வரும், நான் தண்ணி வரும்போது உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன். இப்போ என்ன ஏற்றிடுவா, இப்போ ஏற்றிடுவா கண்கருப்ப. சூடு வெட்டு கண்ட ரெடி ஆகிட்டாலே கூட ரெடி ஆகிட்டாலே கண்கருப்பை செட் ஆகிடும். எடுத்துட்டா எப்படி படிக்க வரும் ஒன்று நான் எடுப்பா